ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்குறதே இல்லை. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து திருவாதிரை. ஸோ இந்த திருவாதிரை ஃபங்க்ஷன் வந்து எப்படியெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்னென்னலாம் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். திருவாதிரை அன்னைக்கு மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் வந்து விடியற் காலையில் வந்து எந்திரிச்சு சாப்பிட்றது தான் வந்து இந்த திருவாதிரையோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுதான் காலையில் 4 மணிக்கு அந்த மாதிரி விடியறதுக்குள்ளவே எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு தீபம்லாம் வந்து ஏற்றிடணும். வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மொதல் நாள் நைட்டே வந்து புளி சாதம் பிசைஞ்சு வச்சுருவாங்க. ஸோ காலையில் 4 மணிக்கு மூஞ்சி கழுவிட்டு சாமி கும்பிட்டு புளி சாதம், அதுக்கு வந்து கடலை, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் வச்சு ஒரு சட்னியும் அரைச்சி அந்த புளி சாதம் அந்த சட்னி காம்பினேஷனில் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு காலையில் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் எல்லாம் வந்து விரதம் இருப்பாங்க. திரும்ப ஈவினிங் சாமி கும்பிட்ற வரைக்கும் விரதம் இருப்பாங்க. ஸோ காலையில் நாங்கள் அதே மாதிரியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா சமையல் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்னென்ன சமையல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே பின்னாடியே வரும், பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் வந்து ஒரு 6:30க்கு மேலே தான் வந்து சாமி கும்பிட்றதா வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எப்போவுமே ஈவினிங் தான் கும்பிடுவோம். ஸோ 6:30 7க்கு கும்பிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வாசல் கூட்டிட்டு தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து எங்கள் வாசலில் தான் வந்து நான் கோலம் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே வந்து நோட்டில் பென்லலாம் போட்டு பார்த்துருப்பீங்க, நோட்டில் பேப்பரில் இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு வாசலில் போட்டிருக்கேன். இந்த கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 இதாக வந்து கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கிள் லைனாக இப்படி போடாமல் எனக்கு இது 2 லைனாக இப்படி போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு எந்த ஃபங்க்ஷன்னாலும் வீட்டில் வந்து நம்ம வந்து கோலம் போடணும், அதுதான் வந்து மங்களகரமாக இருக்கும். ஸோ நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு செம்மண் எல்லாம் கொடுத்து அழகாக வந்து வாசலை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அரிசி மாவுலேயும் கூட கோலம்லாம் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து கோலப்பொடியில் தான் நான் கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சிம்பிளாக தான் கோலம் போட்டேன், ரொம்ப பெரிய கோலம்லாம் போடலை. ஸோ சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ரங்கோலி கோலம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து ஷார்ட்ஸ்லேயும் நிறைய கோலம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பெரிய வீடியோவாகவும் நிறைய கோலம் வந்து நான் வரைஞ்சி போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கோலம், ரங்கோலி வீடியோஸ்னு 2 ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஈவினிங் வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சமையல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சமைச்சிட்ருந்தோம். சமைச்சி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து மாக்கோலம் போடணும். இந்த மாக்கோலம் வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரைக்கு வந்து மெயினாக வந்து என்னென்ன வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மிக்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க, கண்ணாடி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் இது மாங்கல்ய நோம்பி அப்படிங்கிறதுனால மஞ்சள் கயிறு வந்து வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ இந்த கோலம் வந்து மாக்கோலம் தான் போட்டிருக்கேன். இந்த மாக்கோலத்து மேலே வந்து பச்சரிசி கொஞ்சமாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மிக்கல் வந்து கொண்டாந்து வைக்கணும். அம்மிக்கல் வச்சுட்டு அது மேலே வந்து அரிசி மாவு வந்து ஃபுல்லாக வந்து தடவி விட்டுறணும். அந்த அரிசி மாவுலேயே வந்து கோலம் போட்டு நெளியாக போட்டுட்டு அதுக்கும் வந்து செம்மண்ணெல்லாம் வச்சிடணும். இப்போ வந்து அம்மிக்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் வந்து மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சுக்கலாம். 9 பொட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சாச்சு. இதுக்கிடையில் கண்ணாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை போட்டுட்டு அதுக்கும் வந்து ஒரு சந்தன குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமத்தில்
பொட்டு வச்சு கண்ணாடி வந்து இன்றைக்கி மெயினாக வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ கண்ணாடியும் வந்து ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் திருவாதிரைக்கு என்னென்ன முறையில் வந்து சாமி கும்பிடுவீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க, சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கும்பிடுற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது கும்பிடுவீங்க அப்படின்னா அதையும் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அம்மிக்கலுக்கு வந்து அழகாக புட்டெல்லாம் வச்சாச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். நம்ம வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரியே வந்து நம்ம பண்ணணும். அதெல்லாம் தான் நல்லது. அடுத்ததாக வந்து குத்து விளக்குக்கு வந்து பொட்டு வச்சிடலாம். இப்போ குத்து விளக்குக்கு 5 பொட்டு அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த விளக்கையும் வந்து ஏற்றி வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே குட்டீஸ் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்ருந்தாங்க. இதெல்லாம் வந்து பெரியவங்க தான் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, பெரியவங்களான உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அழகாக உட்காந்து பார்த்துட்ருந்தாங்க. இப்போ பாருங்கள், விளக்குக்கெல்லாம் ஃபுல்லாக பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம். விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பெரிய பெரிய குத்து விளக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுவோம். இப்போ விளக்குக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு 5 திரி போட்டும் ஏற்றிக்கலாம். இல்லை வேணும்னா ஒரு திரி மட்டும் போட்டு கூட ஏற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு திரி தான் போட்டு ஏற்றினேன். அதுக்கப்புறமா வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மஞ்சள் பிள்ளையார் வந்து மெயினாக பிடிக்கணும். நாங்கள் வந்து 2 மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம். அதனால் வந்து 2 மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து மாங்கல்ய நோம்பி அப்படிங்கிறதுனால மஞ்சள் கயிறு வந்து கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் கட்டிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கையில் கட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மஞ்சள் கயிறு வந்து நான் நினச்சிட்ருக்கிறேன். இது இந்த மாதிரி மஞ்சள் ஃபுல்லாக அந்த கயிறு ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம அந்த கண்ணாடி மேலேயே வந்து கண்ணாடிக்கு ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு அந்த கண்ணாடி மேலேயே வந்து இந்த கயிறையும் போட்டு விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான். இல்லை உங்கள்கிட்ட மஞ்சள் கயிறே வந்து இப்போ கடையிலேயே ரெடிமேடெல்லாம் விற்குதில்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெள்ளை கலர் த்ரெட்டில் வந்து நல்லா ஃபுல்லாக மஞ்சள் எல்லாம் அப்ளை பண்ணி அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து உரல் மேலே வந்து இந்த கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடிக்கு ஒரு செயின் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம இந்த மஞ்சள் கயிறை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அதிரசம், கச்சாயம் ப்ளஸ் களி, திருவாதிரை களி, இது 3ம் தான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாமே இதில் வந்து அடுக்கி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 9 அதிரசம் இது எல்லாமே சேர்த்து 9 இது அது மேலே வச்சுட்டு வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சாச்சு. தேங்காய் வந்து இனிமேல் தான் உடைப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் என்னென்னலாம் சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து 7 காய் போட்டு பொரியல் பண்ணுவோம். புடலங்காய் கூட்டு, பூசணிக்காய் சாம்பார், உப்பு பருப்பு, தயிர் குழம்பு, இஞ்சி சட்னி, இது எல்லாமே வந்து சமைச்சிட்டு வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து இலை வச்சு இது எல்லாமே வச்சுருவோம். இப்போ பாருங்கள் எப்படியெல்லாம் சுற்றுறோம். பட்டுடுத்தும் திருவாதிரையா, பாடகம் போடும் திருவாதிரையா, சுத்தியக்கும் திருவாதிரையா, சூரிய முடிக்கும் திருவாதிரையா, மயிலே எழுந்திரு, மகாதீர்த்தம் ஆடிவர, உயிரே எழுந்திரு, கோயில் தீர்த்தம் ஆடிவர, அன்னமே எழுந்திரு, அண்ணலூஞ்சல் ஆடிவர, ஆள் போல் தலைத்து, அருகு போல் வேரூன்றி, மூங்கி போல் தலைத்து, சியாம வாழ்ந்திருக்க, நடுக்கழுத்து மாங்கல்யம், நல்லா இருக்கணும் சிவனே.
சுற்றிட்டு வாங்க, அப்படியே சுற்றிட்டு வாங்க. அதே 2 கையில பிடிக்கணும். அந்த இடத்துல வந்து அப்படி நின்னுக்கோங்க. 2 கையில பிடிச்சிக்கோ. திருவாதிரையாம் திருவிடை நோம்பாம் உருகாத வெண்ணெய் கொண்டு. இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து 3 சுற்று சுற்றிட்டு அந்தந்த இடத்துலையே வந்து நம்ம தட்டை வந்து கீழே வச்சிடணும். அது எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க வந்து இப்போ நீர் விளாவிட்டு இப்போ தீபம்லாம் வந்து காட்டுவாங்க. அதே மாதிரியே வந்து ஒவ்வொருத்தராக வந்து பண்ணணும். அதுதான் இதில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம காக்காய்க்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு விரதம்லாம் விடலாம். அதெல்லாம் வந்து பாருங்கள், நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து எப்படி இது அழகாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நீர் விளாவிடணும், அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி காமிச்சிடணும். காமிச்சு முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கற்பூரம் காட்டி நம்ம வந்து இது பண்ணிக்கணும், சாமி கும்பிட்டுக்கணும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த மஞ்சள் கயிறு வந்து கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் கட்டிக்குவாங்க. கல்யாணம் ஆகாத குழந்தைங்க ஜென்ஸ் இவங்கெல்லாம் வந்து கையில் கட்டிக்குவாங்க. அவ்வளோதான், திருவாதிரை வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ விரதமும் வந்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டோன்னா விரதமும் முடிஞ்சிடும். விரதம் முடிஞ்சதுன்னா நல்லா வந்து சாப்பிட வேண்டியது தான். இதுதான் வந்து எங்கள் வீட்டு திருவாதிரை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.